வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அக்கௌண்டிங், பில்லிங், இன்வென்ட்ரி அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஓகேங்களா? டே 1 ஹவு டு கெட் லீட்ஸ், ஹவு டு இன்ஸ்டால் அவர் பில்லிங் சாஃப்ட்வேர். ஸோ இது ரெண்டு தான் வந்து இந்த ஃபஸ்ட் செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த கோர்ஸுக்காக எடுத்துருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் ஒரு உதாரணத்துக்கு எடுத்திருக்கோம். ரெண்டாவது லீட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்திருக்கோம். ஸோ செகண்ட் ஸ்லிப் வந்து பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக நீங்கள் ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் சேல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டைப் ஆஃப் ஜிஎஸ்டி, அதாவது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி. இப்படின்னா என்ன அப்படின்னா, சென்ட்ரலில் கலெக்ட் பண்ணக்கூடிய, சென்ட்ரல்னால் மத்திய அரசு கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸ் பேர் வந்து சிஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து விளக்கம் பார்த்திங்கன்னா, சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஆர் சிஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். அடுத்தது எஸ்ஜிஎஸ்டி. எஸ்ஜிஎஸ்டின்றது ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி வந்து எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 ஜிஎஸ்டி அப்ளிகேபிள் ஆகும். ஒன்று, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா 18% காமனாக போட்டிருப்பாங்க. அதை ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு அந்த சென்ட்ரலுக்கு எவ்வளோ, ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து சொல்லியிருப்பாங்க. அதாவது 18% 9% சிஜிஎஸ்டியும் 9% எஸ்ஜிஎஸ்டியும் உங்களுக்கு கவர் ஆகும். ரைட். அடுத்தது வந்து ஐஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது யூடிஜிஎஸ்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி எடுத்துக்கலாம், காரைக்கால் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அந்த யூனியன் பிரதேசம். அங்கே கலெக்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி வந்து யூடிஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் காமனாக. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கீங்க, அதனால் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஷார்ட்டாக இந்த 4 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி லீட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் வந்து விஏ சென்டர் ப்ளஸ் வந்து ஜஸ்ட் டயல் லீட் எக்ஸ்ட்ராக்டர். இது ரெண்டுமே இப்போ லைவாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம பில்லிங் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எப்படிங்க நான் பில்லிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண கற்றுக்கிட்டேன். எல்லாமே இப்போ நான் கிளியராக இருக்கேன். இப்போ நான் மார்க்கெட்டிங் பண்ணணும். எப்படி நான் ஃபீல்டுக்கு போய் ஒவ்வொரு இடமா நோட்டீஸ் கொடுக்கணுமா, இல்லை வந்து நான் உட்காந்த இடத்துல ஸ்மார்ட்டாக நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கான வழிமுறையில் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு கூகுள் லீட் எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, கூகுளில் நம்ம தகவலை பதிவு பண்ணியிருந்தோம், ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக பதிவு பண்ணியிருந்தோம்னா அந்த தகவலை உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ ஒரு ஊரில் யாரெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க, யாரெல்லாம் மொபைல் ஷாப் வச்சுருக்காங்க, யாரெல்லாம் மளிகை கடை வச்சுருக்காங்க, இவங்களோட டேட்டா பேஸ் வந்து வேணும்னா நம்ம எடுக்கிறதுக்கு பேர் தான் கூகுள் மேப் லீட் எக்ஸ்ட்ராக்டர். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ண போகிற டூல் வந்து விஏ சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் சென்டர். இதில் மெசேஜஸ் மற்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்தத்தை விட்டுக்கோங்க. நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து தேர்ட் பார்ட்டி ஃப்ளக்கின்ஸ். ஸோ இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரே ஒரு டூல் தான். அந்த டூல் பேர் கூகுள் மேப் லீட் எக்ஸ்ட்ராக்டர், டேட்டா எக்ஸ்ட்ராக்டர். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இதில் இங்கே செட்டிங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு குரூப்பை வந்து கிராப் பண்ணுறது, ஒரு குரூப்போடைய வெப் லிங்க் எடுக்கிறது, ஆட்டோ ரெஸ்பாண்டர் போட்டை வந்து ஆன் பண்ணி வைக்கிறது, ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணக்கூடிய செட்டப்பை நீங்கள் செட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நான் ரொம்ப சஜெக்ஷன் பண்ணுறது 2. ஒன்று கூகுள் மேப் டேட்டா எக்ஸ்ட்ராக்டர் அண்டு வாட்ஸ்அப் நம்பர் ஃபில்டர். நம்மளுக்கு எந்த நம்பரெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் அனுப்புறது. இந்த 2 ஆப்ஷனும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நான் வந்து கிராப் பண்ணுறேன். கிராப் நவுன்னு கொடுத்த உடனே இந்த விண்டோ வரும். இதில் ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ரோசரி அப்படின்னு கொடுத்துட்டு க்ரோசரி ஷாப் இன் விழுப்புரம் அப்படின்னு போட்டுறேன். கொடுத்துட்டு ஒரு ஆடு கொடுங்க. இதேமாரி மல்டிபிள் லொக்கேஷன் நீங்கள் ஸ்பாட்லேயே க்ரியேட் பண்ணலாம். இப்போ க்ரோசரி ஷாப் இன் கடலூர், க்ரோசரி ஷாப்பிங் இன் கள்ளக்குறிச்சி, இந்த மாதிரி உங்களால் எந்தெந்த ஏரியாவை கவர் பண்ண முடியுமோ
அந்தந்த ஏரியாவோடைய கீவேர்ட்ஸை போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோடனே அது என்ன பண்ணும், ப்ரௌசரில் போய் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி இந்தமாரி வந்து ஸ்டேபிளாக நிற்கும். அதாவது லீடு எடுக்காது, ஸ்டேபிளாக நிற்கும். பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணுது பாருங்கள். ஜஸ்ட்டு இப்படி மினிமைஸ் பண்ணிவிட்டு இங்கே கிராப் இமெயில் ஐடி. சப்போஸ் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து கிராப் இமெயில் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீட்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு லீட்ஸை எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபைனலாக கூட நம்ம எவ்வளோ லீடு வந்திருக்குன்றதை பார்த்துக்க முடியும். ஓகே, இது ஒன்று. அடுத்தது ரொம்ப முக்கியமான டூல். கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட இது வந்து 18 டூல்ஸ் இருக்குது. இந்த என்ஜின் ரிலேட்டடாக 16 டூல் வச்சுருக்கோம் பாருங்கள். ஜஸ்ட் டயல்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் டயல், கூகுள் மேப், இமெயில் வெரிஃபையர், ட்ரேட் இந்தியா லீட் எக்ஸ்ட்ராக்டர், இந்தியா மார்ட் லீட் எக்ஸ்ட்ராக்டர், ஃபேஸ்புக் லீட் எக்ஸ்ட்ராக்டர், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வந்து 16 டூல்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. இதில் எப்படி லீடு எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆட் லொக்கேஷன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லொக்கேஷனை ஆட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் லொக்கேஷனை ஆட் பண்ணலாம். நீங்கள் அப்படியே என்டர் கொடுத்து திருவண்ணாமலை அப்படின்னு கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கீவேர்ட்ஸில் இப்போ இந்த இடத்துல வந்து எரேஸ் பண்ணிவிட்டு என்டர் த கீவேர்டில் வந்து இப்போ நான் வந்து சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு கொடுத்தா ஃபைன் நவ் அப்படின்னு கொடுத்தா சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரேக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க முதல் கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இங்கே வந்துடும். இதில் ப்ரைவேட் லிமிட்டட் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அதேமாதிரி ரேக் மேனுஃபேக்சரிங் தேவையில்லை. எதெல்லாம் நம்மளுக்கு தேவைன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மோர் மார்க்கெட் சூப்பர். ஓகே, ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒன் பை ஒன்னாக உங்களோட டேட்டாஸை கிராப் பண்ணி அழகாக கொண்டுட்டு வந்துடும். ரைட்டு, இப்போ ஏற்கனவே லீட்ஸ் எடுத்ததோடைய இது பாருங்கள் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரோசரி மார்க்கெட். இப்போ வேறு ஒரு நம்பர் கிடைச்சா கூட நம்மளுக்கு ப்ளஸ் தான். ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கிடைச்சாலும் அவங்களுடைய பேக்கெண்ட் எது கிடைச்சாலும் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் தான். ஸோ நம்ம எங்கேயும் போயிட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு நம்ம போய் ஒரு ஏரியாவாக போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறதை விட அந்தந்த ஏரியாவில் எந்தெந்த இடத்துல ஷாப் இருக்குன்றதையும் ஃபைன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இமெயில் ஐடி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இமெயில் ஐடி மூலமாக இமெயில் மார்க்கெட்டிங்கும் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ லொக்கேஷன் வைஸ் நீங்கள் வந்து ஃபீல்டுக்கு போய் எடுத்துகிட்டு வர முடியும். பாருங்கள், ரெண்டுமே ஆன் த ஃப்ளோவில் ரன்னிங்கில் இருக்குது. பாருங்கள், இது வந்து ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப். ஓகேவா? சிலது சப்போஸ் உங்கள் இந்த கீவேர்ட்ஸ் லொக்கேஷனில் விழுப்புரம் தாண்டி மும்பைக்கு போயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா அது இந்த பின்கோடு வைஸ் நம்ம பின்கோடு தானா இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது நம்ம ஊரில் இருக்கா இந்த சூப்பர் மார்க்கெட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லீட்ஸ் எடுத்து நம்ம பர்சனலாக வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் வந்து உங்களுக்கு இனிஷியலாக 2 தான் காட்டியிருக்கேன். ரொம்ப முக்கியமானது ஜஸ்ட் டயல் அண்ட் கூகுள் மேப் லீட் எக்ஸ்ட்ராக்டர். ஓகே, இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நேற்று ஒரு லிங்க் அனுப்பிச்சிங்களே அது எனக்கு ஓப்பனே ஆகலை அப்படின்ட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி அதை டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் இது ரெண்டும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக அது எவ்வளோ லீட்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நேற்று நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ப்ரௌசரில் ஓகே புதுசாக ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு ஸோ நான் வேறு பேஸ்ட், அதாவது சிலருக்கு என்னென்னா உங்களுடைய இதுலேருந்து டவுன்லோட் ஆகுது, எனக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த விண்டோ வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் ஆப்ஷன் ப்ரிவியூ இல்லைனா இங்கேயும் கொடுக்கலாம். இல்லை இங்கே இருக்கிற டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி விண்டோ வரும். ஜஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது. நான் எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? இதுக்கே வந்து என்னுடைய யூசரில் வேறு ஒரு யூசருக்கு லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இது டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லலாம்.
அடுத்தது இன்னைக்கு காலையில் ஒரு செட்டப் கொடுத்துருப்பேன். இது வந்து கரண்ட் அப்டேட்டட் செட்டப். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணோடனே ரைட் கிளிக் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது எந்த லொக்கேஷனில் இருக்குன்றதை காட்டிடும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இன்றைக்கி நம்மளுடைய கோர்ஸ் ஃபோல்டர்லேயே போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபோல்டருக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் உள்ள இந்த செட்டப்பை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஒன்று முடிஞ்சு. இப்போ இது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ டவுன்லோட் நேற்று ஆகலைன்னு சொன்னவங்களுக்கு தான் இது நான் கிளிக் பண்ணி உங்கள் முன்னாடி தான் டவுன்லோட் பண்ணுறேன். எதுவும் ஸ்கிப் பண்ணலை. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேற்று வந்து என்னால் வீடியோ போட முடியல, அதனால் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஒரு செட்டப் கொடுத்துருக்கேன். அந்த செட்டப்பை நான் இப்போ டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுட்டேன். ஓகே, இது டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ மொத்தம் வந்து 300 MB. ஆக்சுவலாக எதுக்குன்னா எங்கள் சாஃப்ட்வேருடைய மொத்த சைஸே வந்து 20 MB தான். மற்றதெல்லாம் சப்போர்ட்டிங் டூல்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் பார் கோடு மேக் பண்ணுறதுக்கு பார் டெண்டர் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஓகேவா? இது வந்து நல்லா கவனிங்க. இந்த OS வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது 11. அதாவது விண்டோஸ் 7லேருந்து ஆரம்பித்து விண்டோஸ் 11 வரையும் நம்ம அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறதுக்காக. நீங்கள் வந்து வின்ரேர் ஃபைல் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கம்பல்சரி வந்து என்ன பண்ணணுன்னா வின்ரேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதே விண்டோஸ் 10 இருந்தால் பிரச்சனை இல்லை. விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் எல்லா டேப்பையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேரு இன்ஸ்டால் பண்ணுற செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? இது வந்து நான் நேற்று கொடுத்த லிங்க்கு ப்ளஸ் வந்து இன்றைக்கி கொடுத்த அப்டேட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் ரைட் கிளிக் பண்ணி மவுண்ட் கொடுக்கலாம், இல்லைனா ஓப்பன் வித் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். நீங்கள் விண்டோஸ் 10 அதில் 11 யூஸ் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரன்றதை கொடுங்க. இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா 7 யூஸ் பண்ணுறேன்னா நான் உங்களுக்கு வின்ரேர் செட்டப்பை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் வரும். இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ விண்டோஸ் 10 அண்ட் 11 யூஸராக இருந்தால் ஓப்பன் வித் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணுவான்னு கேட்குது, ஓப்பன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்தமாரி செட்டப் வந்து நிற்கும். இங்கே ஆட்டோ ரன் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. மோர் இன்ஃபோ இதுக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் வந்து நார்மலாக விண்டோஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் மெசேஜ் சொல்லும். நீங்கள் ரன் எனிவே கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பேக்கெண்டில் அது தனியாக ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதுதான் வந்து நம்ம சாஃப்ட்வேருடைய இது நானே ரெடி பண்ண விண்டோ. ஆக்சுவலாக இதெல்லாம் தனித்தனியாக கொடுக்கலாம், ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது இங்கே இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு செட்டப் MariaDB. MariaDBனா என்ன அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறதுக்கான பேக்கெண்டு. ஓகேங்களா? நிறையா விவரம் தெரிஞ்ச சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நம்மளை சோதிக்கணுன்றதுக்கே சில விஷயங்கள் கேட்பாங்க. இது பேக்கெண்ட் என்ன, ஃப்ரண்ட் எண்ட் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது பேக்கெண்ட் வந்து MariaDB, ஃப்ரண்ட் எண்ட் வந்து C#. ஓகேங்களா? இப்போ நான் வந்து MariaDBன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு செட்டப் வந்து ரன் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஏதாவது செட்டப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் எதுக்கும் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் MariaDB எதுவும் இன்ஸ்டால் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமாம், MariaDB எதுவுமே நான் இன்ஸ்டால் பண்ணலை. ஓகே, அடுத்தது சாஃப்ட்வேர் எதாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிக்கிறேன். குழப்பிக்காதீங்க, நான் வந்து ஜஸ்ட்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய செட்டப்பை வந்து அன்இன்ஸ்டால் தான் பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ணலை. ப்ரீவியஸாக இருக்கக்கூட அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது இதுதான் விண்டோங்க, ஃபஸ்ட்டு வரக்கூடிய விண்டோ தான். இங்கே நெக்ஸ்ட்டு கொடுங்க. மற்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இந்த இடத்துல நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே நெக்ஸ்ட். இந்த இடம் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிங்கிள் யூசர் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த டிக்கை எடுத்துடலாம். நீங்கள் மல்டி யூசர் கான்ஃபிகர் பண்ணுறதா இருந்தால் தான் இந்த டிக்கு வைக்கணும், இல்லைனா இந்த டிக்கை எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டேன். ஓகேவா? ஏன்னா நான் சிங்கிள் யூசர் தான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். வேறு எதுவுமே கிளிக் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு. இதுலேயும் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். குறிப்பாக இந்த இடம் நல்லா கவனிங்க. 3306 அப்படின்றது சப்போஸ் நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் வாங்குறவங்க இல்லை என்கொயரி பண்ணுறவங்க ஏற்கனவே 2-3 சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெமோ பார்ப்பாங்க. ஸோ அது வந்து இது இந்த TCP/IP போர்ட்டுன்றது MySQLோட டிஃபால்ட் போர்ட்டு. சப்போஸ் அவங்க வேறு சாஃப்ட்வேர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த போர்ட் வந்து நம்மளுக்கு எடுக்காது.
அப்படி எடுக்கலைன்னா நீங்கள் போர்ட்டு சேஞ்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற செட்டப் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ டிஃபால்ட்டாக இதில் இருக்கிறத நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் இன்ஸ்டால். பேக்கெண்டு இன்ஸ்டாலேஷன் முடிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம சாஃப்ட்வேர் ஆரம்பித்து, அதாவது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் டைம் ஆச்சேன்னு தவிர இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இவ்வளோ குயிக்காக நான் வந்து முடிக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போது இங்கே ஒரு செட்டப் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது ஓல்டு செட்டப், அதனால தான் நான் புது செட்டப் வந்து உங்களுக்கு கொடுத்தேன். இங்கே நல்லா கவனிங்க, இந்த இதில் தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கூகுள் இன்புட் டூல் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம சாஃப்ட்வேரில் ஆட்டோ கன்வர்ஷன் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது, அது இன்ஸ்டால் பண்ணல. இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணும்போது தமிழ் வரல அப்படின்னா 1 2 இது ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும், இது செகண்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? பிக்கப் டேட்டா பேஸ் இது நான் விளக்கமாக அப்புறமா சொல்கிறேன். இந்த செட்டப்பும் பிக்கப் டேட்டா பேஸும் இப்போதைக்கு வேணாம், ஏன்னா நான் ஆல்ரெடி புது செட்டப்பு உங்களுக்கு வச்சுட்டேன். இந்த கீன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீன்றது என்னென்னா, இப்போ நீங்கள் டெஸ்டிங் பார்க்குறதுக்கு. ஓகேவா? இப்போ நான் இந்த கீன்றதை ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சேவஸ் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியுதா இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல போயிட்டு சேவ் மட்டும் கொடுங்க. ஏற்கனவே இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்குது. ஓகே கொடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. இது சாம்பிள் ஃபைல். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் டெமோ கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸல் வச்சு லோட் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. அதுக்கு வந்து இது சாம்பிள் ஃபைல். ஓகேவா? நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இதை நான் என்ன பண்ணுறேன்னா சேவஸ் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி சேவஸ். இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், சூப்பர் மார்க்கெட்னே சேவ் பண்ணிக்கிறேன். சூப்பர் மார்க்கெட். ஓகே, ஃபினிஷ் கொடுத்துட்டேன், சேவ் கொடுத்துட்டோம், முடிஞ்சு. இது ரெண்டும் வந்து தேவையா அப்படின்னா கண்டிப்பாக. ஏதாவது உங்களுக்கு எக்ஸலில் எரர் வந்துச்சுன்னா இந்த டேட்டா என்ஜின் அப்படின்ற இந்த இது வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்டெண்டர் அப்ளிகேஷன் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையானது முடிச்சுட்டேன். இந்த சாஃப்ட்வேர் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த கோர்ஸ்ன்ற ஃபோல்டருக்கு போங்க. ரைட் கிளிக் பண்ணி இப்போ கொடுத்த செட்டப்பு. ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுங்க. கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வரும். அந்த ஃபோல்டர் உள்ள ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு செட்டப் வரும். செட்டப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக இது செட்டப் வந்து என்ன ஆகும், இன்ஸ்டால் பண்ணவும் கேட்கும். இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ செட்டப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸை ரைட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஆகிடுச்சு. அதாவது பில் அண்டர்ஸ்கோர் அக்கௌண்ட்ஸ் இன்னிய டேட்டு 6ஆம் மாதம் 19ஆம் தேதி 2023. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த செக்ஷன் வரை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதில் அருண் 1 2 3 4 5 இப்படி கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம சாஃப்ட்வேருடைய விண்டோ. இப்போது நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் செக்ஷனில் இந்த ஸ்டெப்பு வரையும் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் குரூப்பில் எஸ் ஐ கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டிங் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.